வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு பொரியல் செய்முறை. அதுவும் வாழைக்காய் பொரியல் செய்முறை பண்ண போறோம். கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த பொரியல் பண்ண போறோம். இந்த பொரியல் சாம்பாரோட புளிக்குழம்போடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பொதுவாக வாழைக்காய் வாய்வுன்னு சிலர் தவிர்த்துருவாங்க. ஆனால் சேர்க்க வேண்டிய தகுந்த பொருட்களை சேர்த்து பண்ணும்போது அந்த வாழைக்காய் பொரியல் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த செய்முறைக்கு நான் எடுத்துருக்கிறது 5 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நான் பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணீர் கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இந்த வாழைக்காய்களை நாம் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஆவியில் வேக வைக்க போகிறோம். இந்த முறையில் பண்ணும்போது இந்த வாழைக்காய் பொரியல் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். பொதுவாக அந்த மாதிரி வேக வைக்காமல் தோலை சீவிட்டு அப்படியே நறுக்கி பண்ணுவாங்க. அதை விட இந்த வாழைக்காய் பொரியலோட சுவை ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இப்போ வாழைக்காய்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஆறின பிறகு இந்த வாழைக்காய்களை தோலை உரித்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வெந்திருக்கிறதால தோல் ரொம்ப சுலபமாக உரிக்க வருது. இந்த மாதிரி எல்லா வாழைக்காயையும் நம்ம தோலை உரித்து தயார் பண்ணிக்கலாம். தயார் பண்ண வாழைக்காய்களை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்குங்க. அந்த மாதிரி சின்னதாக நறுக்கணும்னா நமக்கு உப்பு காரம் எல்லா இடத்துலையும் சமமாக பரவும். இப்போ இந்த வாழைக்காய் பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் நிறையவே உளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்க போகிறோம். இந்த வாழைக்காய் பொரியலில் எளிதாக வாயு தொல்லை இல்லாமல் சீரணிக்கிறதுக்காக நம்ம 4 பொருட்கள் சேர்க்க போகிறோம். கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறலாம். கூடவே கருவேப்பிலையும் ஒரு 4-5 பல் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி நறுக்கி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே அதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வாழைக்காய் துண்டுகளை சேர்த்துக்க போகிறோம். வாழைக்காய் துண்டுகளை சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயில் ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நம்ம இந்த வாழைக்காயை வறுக்க போகிறோம். இந்த வாழைக்காய் துண்டுகள் ஏற்கனவே நம்ம வேக வச்சது தான். அதனால் இப்போ இந்த உப்பு காரம் எல்லாம் அதில் நல்லா பிடிக்கிறதுக்காக ஒரு 3 நிமிஷம் நம்ம நல்லா அதை பொரித்து எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நல்ல மிருதுவாக வெந்திருக்கு. அதனால் இது ரொம்ப நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்தால் போதும். கடைசியில் அதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் தேவையான அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து மறுபடி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பொரித்து எடுத்தோம்னா அருமையான வாழைக்காய் பொரியல் தயாராயிரும். மிதமான காரத்தோடு இருக்கிற இந்த கூட்டு காரமான குழம்புகளோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். அவங்கெல்லாம் சும்மாவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பொரியல் செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு நல்ல செய்முறையோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி.